ஃபர்ஸ்ட் டைம் ஃபேஸ் ரிவீல் வாசன் முன்னாடி தான் ஃபேஸ் ரிவ்யூ பண்ணணும். வணக்கம், நான் உங்கள் சதீஷ் டிடிஎஃப். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ வந்து மாப்பிள்ளை எதுக்குடா இப்படி ஈக்கான்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா வந்திருக்கிற இடம் அப்படி. ஸோ வந்து இதுக்கு முன்னாடியே நீங்கள் அந்த இடத்த பார்த்துருப்பீங்க, ஆனால் பார்த்துருக்க மாட்டீங்க, கரெக்டாக பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ வந்து இப்போ அங்கே தான் வந்திருக்கோம். நம்ம வந்து சர்ப்ரைஸாக போவோங்க. ஸோ வந்து எல்லோரும் எப்படி இருப்பீங்க? எல்லாம் நல்லா தான் இருப்பீங்க. ரைட், வாங்க விளாக்குள்ளே போவோம். உள்ளே வரலாமா? இந்த இடத்த பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க யாருன்னு. இவ்வளோ நேரம் அஜீஸ் ப்ரோ வீடியோ எடுத்தாருங்க. அஜீஸ் ப்ரோ வீடியோ எடுக்கும்போது என்ன பண்ணாருன்னா, இந்த பாருங்க, வாசன் ப்ரோவோட எல்லா ஃபோட்டோ. ஸோ வந்து அண்ணே, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமாண்ணே? உங்களோட ஸ்டூடியோவில் உங்கள் ஃபோட்டோலாம் இருந்துச்சு தெரியுமா? இந்த பைத்தியக்கார பையன் என்ன தெரியுமா பண்ணுறான்? எப்படின்னா, இது என் ஸ்டூடியோ செட்டப்பு, தலைவனே ஸ்டூடியோ பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிக்கிட்டான். முதல்ல இது ஸ்டூடியோவே கிடையாது. ஸோ இந்த வாலை மட்டும் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி செட்டப் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? எங்களோட க்ரியேட்டிவிட்டியை வச்சு நாங்களே செட்டப் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு சூப்பரான சேர், என்னோட ஒர்க்கிங் சேர் அண்டு என்னோட ஒரு யூடியூப்க்கு வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான சேர். ஏன்னா எனக்கு ஸ்பைன் ஃப்ராக்சர் இருக்குல்ல, பெயின் ஆகக்கூடாதுன்னு சொல்லி லூமர் சப்போர்ட்டோட ஒரு சேர் வாங்கினேன். அதையும் யூஸ் பண்ணிக்கிட்டான். இங்கே இருக்கக்கூடிய என் ஃபோட்டோ ஃப்ரேம் கழட்டி மாட்டினா அவன் ஸ்டூடியோ, மாட்டினா உங்கள் ஸ்டூடியோ, கலெக்ட்னா அவர் ஸ்டூடியோ. ஆமாம், கலெக்டராக பற்றி மாட்ட மாட்டேங்கிறான். ஆனால் என்ன காலி தான் பண்ண போகிறேன் இந்த வீட்டை. காலி பண்ண போகிறீங்க? ஆமாண்டா. ஏன் ப்ரோ? அது விவசாயம் பண்ணலான்ட்டு இருக்கேன்டா. அதனால் இங்கேருந்து எப்படி பண்ண முடியும்? ஒரு 6 மாதம் அங்கே இருந்தால் தான் நமக்கு ஸ்டடி பர்பஸ் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மாப்பிள்ள எல்லாத்துலேயும் ஒன்று போட்டு பார்த்துருவோம் மாப்பிள்ள. சரி, எல்லாத்தையும் போட்டு பார்த்து ஸ்டடி பண்ணிக்கலாம். 1 வருஷம் வரைக்கும் பெருசு பண்ண வேணாம், ஃபுல்லாமே நம்ம ஸ்டடியிலேயே போகலாம். சார் என்ன பண்ணுறீங்க? அதுக்கப்புறம் அதை வச்சு பிளான் பண்ணி பர்ஃபெக்டாக பண்ணிடுவோம். நாங்கள் வரோம். மேடம் சொல்லுவோம், உட்காரு. ஸோ ரொம்ப நேரம் பசிக்குதுங்க, நானும் சாப்பிட்டுலாம் நினைக்கிறேன். தம்பி வந்து பண்ணால் வந்து விளாக் எடுத்துடுறேன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எடுத்துன்னா வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலி என்னென்னா, அங்கே இந்த பேகுங்க, இவன் பேக் எங்கே இருக்கு காட்டுறேன். இந்த பேகுங்க ஆக்சுவலி நான் நிறைய திங்ஸை வந்து கேரி பண்ணுவேன். எப்போ சும்மா என் பேண்ட்டு பாக்கெட்டே பாருங்களேன் எப்படி பாக்கெட் இருக்கு. எப்போவுமே மைக்கை எடுத்துகிட்டு போவோம், 2 ஃபோன் எடுத்துகிட்டு போவோம், அதுக்கப்புறம் வேற என்ன எடுத்துகிட்டு போவோம், பர்ஸ் எடுத்துகிட்டு போவோம், சாவி எடுத்துகிட்டு போவோம், இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போவோமா. இவன் ஒன்று இப்படி போட்டு வந்துருந்தான், பார்த்தா சூப்பராக இருந்துச்சு. குர்ரானா கொடுக்க மாட்டேன்ட்டான். அப்புறம் ட்ரெஸ்ஸுக்கு நல்லா இருக்கே, சரி கேஷுவல் வியர்ஸ்க்குலாம் நல்லா இருக்கும், நிறைய திங்ஸ் லோட் பண்ணிக்கலாம். இவனோட ஹேண்ட்பேக் உள்ள என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ சாமி படம், அடடா இந்த மைக் இருக்கு, சார்ஜர் கேபிள். அட திருட்டு நாயே, நீ தான் எல்லாத்தையும் திருநதா? எல்லாம் கேம் கமான், எல்லாம் எவ்வளோ கேபிள் வச்சிருக்கான் பாருங்க. நீ தள்ளு, ஒரு நிமிஷம் சும்மா விடுறா. எல்லா கேபிள்ஸ் சிங்கிறதுக்கே ஒரு நிமிஷம் பார்க்குறேன். அண்ணோ எல்லாம் ஆல்கம் இது இன்னமும் கண்டுபிடிச்சிட்டேன். சரி விடு, நான் இப்படி உள்ள பார்ப்பேன், அப்புறம் இல்லை அதுவும் இல்லைன்னா விட்டுருவேன். இந்த கூலிங் கிளாஸ் சூப்பராக பத்திரமா வச்சிருக்கேடா. ஆனால் என்ன ஒரு கவர் போட்டு வச்சிருந்தீங்கன்னா பர்ஃபெக்ட். நான் போட்டு விடுறேன்டா. சார்ஜரு நான் ஒரு கமெண்ட் படித்தேன் சும்மா வந்து இன்ஸ்டாகிராமில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது. அது ஒரு வீடியோ, தக்ஷுக்கு தெரியும். ஒரு பொண்ணு வந்து பார்த்துட்டிங்கன்னா கண்ணு செவந்து இருக்கு. அந்த பொண்ணு சும்மா இப்படி வீடியோ வச்சுட்டு இப்படி முடியெல்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு வாட்டர்மெலன் சாப்பிடுது. சரி, அதுக்கு மீனிங் என்னென்னா, அந்த பொண்ணு வந்து சம் ஸ்டஃப் லைக் அந்த ஒரு மேஜிக் லைட்டர் நம்ம கோவாலெல்லாம் இருக்கும்ல, அந்த லைட்டரை வச்சு சும்மா அப்படி நெருப்பு பொறி கொண்டு வருகுது. அதுக்கப்புறம் அது வந்து ஃப்ரூட் சாப்பிடுது. அது கமெண்ட் எடுத்து படிக்கலான்னு பார்க்கும்போது அது வந்து வீடு, ஓகேவா? அதை அடிச்சுட்டு ரீல்ஸ் எல்லாம் போடுதுங்க. என்ன கதைன்னே புரியல. நம்ம இதை சோசியல் மீடியாவில் மற்றது எவன் ஹெல்மெட் போடுறாது, ஹெல்மெட் போடாததெல்லாம் பார்க்குறத விட்டுட்டு முதல்ல இதை பார்த்தாலே இதை ஒழிச்சிடலாம் போல. ஸோ வந்து அதுக்கப்புறம் அதில் 24 hours போட்டுட்ருக்கோம். பெரிய என்ன போலீஸ் கேஸில் மாட்டுது, நம்ம ரூல்ஸை எப்போவுமே ஃபாலோ பண்ணுவோன்னு போட்டுட்ருக்கு. அதுக்கப்புறம் அது வந்து நம்ம ஐபிஎல் இந்தியன் பீனல்லாம் படம் ரிலீசிங் ஸ்டேஜில் இருக்குது. ஆமாம், இந்தியன் பீரியடில் நம்ம படம் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது. இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாசன் ப்ரோட்ட வந்து பேசிகிட்டு இருந்தோம். ஆமாம், இப்போ வந்து அஜீஸ் ப்ரோ இப்போ நம்ம வந்து காட்ட போகிறோம். எதாவது சொல்லல, என்ன சொல்ல சொல்லுவோம். அண்ணா வேற சாப்பிட்டுட்டு இருக்காரு, அண்ணா வேற ஃபாரின் வராரு. அஜீஸ் அண்ணா நல்லா இருக்கீங்களாண்ணே? அண்ணா நல்லா இருக்கீங்களாண்ணே? இந்த மாதிரி ஒரு அருணண்ணா டைம் இல்லை, ஆலன் மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கும், கொடுத்து வச்சுக்கணும். உனக்காண்டி உயிரே கொடுக்குற பையன் உனக்கு தான்.
எடிட்டிங்ல மோதிரம் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. நீ சொன்ன மாதிரிலாம் சொல்லிட்டேன். வேற என்ன சொல்லணும் வெக்கமா இல்ல. ஸ்னாப்சாட்னு ஒரு ஆப் இருக்குடா. ஆமா ஃபுல்லா ஆங்கிங் தான். அதை நான் இன்ஸ்டால் பண்ணேன் ஃபர்ஸ்ட் டைம் வரலான்ட்டு உள்ள வந்தேன். உண்மை இது போய் கிடையாது. இது நான் யாரையும் ஏமாத்தது இல்லை. வந்துட்டு கொஞ்ச நாள் யூஸ் பண்ண ஒரு 10 நாளுக்கு மாடா ஏதோ ஆமா ஒரு 30 நாள் இருக்கும். 30 ஏதோ ஸ்ட்ரீக்ஸா என்னது அது ஸ்ட்ரீக்ஸ் மெயின்டைன். ஆமா அதெல்லாம் மெயின்டைன் பண்ணேன். இவனுக்காண்டி ஆலனுக்காண்டி இருந்தா ஆலனும் என் ஃப்ரெண்ட் தான். ஒரு ஸ்னாப்ல ஒரு பசங்க இல்லை எல்லா பொண்ணுங்க டே மீட். இப்போ நீ ஹெல்மெட் போட்டிருக்கேன் நான் ஊட்டி விடுவேன். ஆனால் ஊட்டி விட முடியாது. இந்தா அப்படி ஊட்டி விட நினச்சிக்கோ. செம்ம பசி காலன்னு சாப்பிடல. அதான்டா ஒரு பசங்க இல்லை எல்லாமே பொண்ணு ஸ்டிக்ஸ். இவனுக்காண்டி நான் ஸ்னாப் பண்ணிச்சு. வேற நேரம் வீடியோ எடுத்துட்டு இருந்தோம். ஸ்டோரேஜ் ஃபுல் ஆகிட்டு இருந்தோம். சாப்பாடு ஆரம்பிக்கும் போது வீடியோ வந்துச்சு. சாப்பிட்டே முடிச்சிட்டேன். கொஞ்சம் ஸ்டோரேஜ் ஃபுல் ஆகிட்டுங்க. அப்புறம் அதனால இவனால ஸ்னாப் சாட்டை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க. ஆமாண்டா இப்போ நான் ஸ்னாப் சாட்லலாம் இல்லை. நீங்க ஆமாண்டா பாஸ்போர்ட்டுக்கா இல்லை சீக்கிரமே என் கூட லைசன்ஸே இல்லை கேட்டேன். சீர்மேத்துறா சீசத்தோட சீரத்துரு ஓகேண்ணே அவங்களுக்கு புரியும். சீர்மேத்து அப்புறம் நாங்கள் ஆல்ரெடி சொல்லிட்டேன்னா கங்க்ராட்ஸ் ஃபார் 5 மில்லியனு சொல்லலை. கங்க்ராட்ஸ் ஃபார் 5 மில்லியன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ஹெல்மெட் வந்து தந்தாரு மாஸ்க் போட்டிருக்கியா என்கிட்ட இருக்கு வீடியோ நான் காட்டுறேன். இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மாஸ்டர் கை கொடுங்க மாஸ்டர். ஆக பார்த்தாலே கம்முன்னு ஆயிடுறாருப்பா. மாஸ்டர் வந்து எங்களுக்கு நிறைய கற்றுக் கொடுத்தாங்க. எப்படிலாம் பொண்ணை உசார் பண்ணலாம். முறுக்கி பாருங்க மாஸ்டர்ன்னு சொல்லலையே. அவன் என்ன சொல்றா பொண்ணுங்களை எப்படி கரெக்ட் பண்ணணும்னு கற்று கொடுத்தீங்க. சும்மா பண்ணு எல்லாம் பேசுறீங்களா வாழ்க்கையில் எப்படி ஒர்க் பண்ணணும் இந்த மாதிரிலாம் எங்ககிட்ட கேட்டிங்கன்னா நாங்கள் சொல்லுவோம். சும்மா பொண்ணுங்க எப்படி பொண்ணுங்க பின்னாடி அந்த மாதிரி பொண்ணுங்க பின்னாடி போய் நம்ம டைம் வேஸ்ட் பண்ற மாதிரி காலேஜ் டைம்ஸ்லயே அனுப்பல. கடவுள் கூச்ச சுபாசத்தை கொடுத்துட்டாரு. எனக்கும் தான் உனக்கும் தான். 29 பொண்ணு இருக்குன்னு சொன்னா 29 பொண்ணு ஒரு பையன். நான் தான் அந்த பையன். யாரா அந்த பையன்? எல்லாரும் எங்க சேனல்ல வந்து மறக்காம செக் பண்ணி பாருங்க. நாங்க வந்து விவசாயம் பண்ண போறோம் இன்னொரு 6 மாசம் கழிச்சு. ஸோ 1 வருஷம் 2 வருஷம் இல்லைன்னா கிட்டத்தட்ட 1 வருஷம் 2 வருஷம் இல்லை. ஸோ பொறுமையா விவசாயம் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இந்த வாட்டி நம்ம விவசாயம் பண்ண போறோம். என்ன மாதிரி பண்ண போறோம்னு பாருங்க. டிடிஎஃப் இது மாதிரி வேற மாதிரி பண்ணலான்னு ஒரு ஐடியா. ஸோ நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க டிடிஎஃப்போட வருகை இந்த ஒரு அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி. நான் ஒரு மாதிரி வேறு மாதிரி வாழலான் இருக்கேன்னா, ஒரு 0 லிவிங் காஸ்ட்டில் வாழலான் இருக்கேன்னா, ஒரு நாட்டுப்பாலோட ஒரு நாட்டு மாடு அழகாக பால் கறந்து பால் கொடுக்கணும். ஒரு நாட்டுக்கோழி முட்டை இருங்க தண்ணியே நான் குடிக்கல. அதுக்கப்புறம் நாட்டுக்கோழி கிரில்லு, காய்கறி, அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்மளே ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். நம்மளே செஞ்சு சாப்பிட்ற மாதிரி 0 லிவிங் காஸ்ட்டில். அதே மாதிரி நம்ம தோட்டத்தை சுற்றி நிறைய ட்ரீஸ் வச்சுட்டு வந்துட்டோன்னா ஆப்பிள் மேங்கோ மாஸ்டர் மேங்கோ மாஸ்டரா டேய்மா உங்களை மாங்காய் மணியாங்கண்ணா போட்டு பாக்கிட்டல. சென்னைக்கு வந்தோடனே வாசன் முன்னாடி தான் ஃபேஸ் ரிவ்யூ பண்ணணும். இப்போ பண்ணுவான். யாரு? நீதான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபேஸ் ரிவ்யூ வாசன் தான் தொடர்ந்து எல்லாம் டைட் பண்ணிட்டு இருக்கேன். நல்லா இருந்துச்சு ஜோக்கிங். வா நீங்க அதை எடுத்துறீங்க. சும்மா 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 ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. பணப்பாண்டு போட்டு ஒட்டிட்டோம். வந்துருச்சு. நாங்க வாங்கிட்டு வந்திருந்தோம். ரெடியா வச்சிருக்கீங்களா? நீங்க உடம்பீங்கன்னு தெரியும். உடப்பாவீங்களா? இல்ல அதாவது எம்சில் மவுண்ட் பண்ண கூடாது. எம்சில் மவுண்ட் பண்ணா அது காஞ்சதுக்கு அப்புறம் கையோட இங்க வை. நீங்க வந்து ஒரு 4 பேரை கூப்பிட்டுருக்கோம் ஓபன் பண்றதுக்கு. வந்து நீங்க பிடிச்சி ஓபன் பண்றதா ஃபர்ஸ்ட் வேலையே. நான் இப்ப வீடியோ எடுத்து முடிச்ச உடனே ஓடி வருஷத்துக்கு வந்து நீ வந்து ஓபன் பண்ணாம வச்சிருப்ப. 3 வருஷம் முடிஞ்சிருச்சுல. உன் பர்த்டே இப்பதான் போச்சு. இப்போ வந்து ஓபன் பண்ணுவாப்ல வாசன். கையை பிடிக்கிறதுக்கு தலைவர் விழாவை தொடங்கி வைப்பார் அப்படிங்கிற மாதிரி திறந்து வைப்பாருங்கிறாரு. ஆமா வீடியோ முடிச்சுக்கிடும். டாடா. போது கட் பண்ணிடுறேன். அவ்வளவுதான். எண்டு முடிச்சுக்கோ.